எப்பா இது டெஸ்ட் மேட்சா இல்ல என்னப்பா ஓடியாப்பா இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் டே 4ன்னு கூட சொல்லிக்கலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 107க்கு 3 விக்கெட் பங்களாதேஷ் அப்படியே தான் இருந்தாங்க. அதை இன்னைக்கு கொஞ்சம் ஓகே மழை பெய்யல ஆடலாம் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணும்போது மோனிமோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆனால் அதே ஸ்டாமினாவோட சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு நேற்று பர்த்டே வேறையா. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் தான் எடுக்க முடியல, மற்றவங்க விக்கெட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் ரஹீம் 11 ரன்ல காலி, பும்ரா பால், அதுக்கப்புறம் லிட்டன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் பால்ல காலி, சகிபுல் ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் பால்ல 9 ரன்னுக்கு காலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்வர சைடு வந்து அவங்க பெருசாக ஜொலிக்கல. அவர் மட்டும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 107 அடிச்சார். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 233 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி இருந்தாலும் மேட்ச் டிராவாக தாங்க ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் டீம் மீட்டிங்கில் தான் பேசியிருப்பாரு நினைக்கிறேன். டிராகுன்னு எல்லாம் நினைப்பாங்க, ஆனால் ஜெயிச்சோன்னா அது வரலாறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு T20 ஓடிஐ மாதிரி நினச்சிட்டு ஆடுங்க போங்க அப்படின்ற மாதிரி, சரி நானும் ஆட வரேன் வாங்க அப்படின்ற மாதிரி வந்துருப்பாரு போல. பின்னி பெடல் எடுத்துறாங்க. அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவரில் 50 ரன் அடிச்சது எந்த டீமே கிடையாது, இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஓவர்ஸில் கம்மி பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சதும் இந்தியா தான் ஒரே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 23 ரன் ரோஹித் சர்மா அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா 51 பாலுக்கு மனுஷன் 72 ரன், 12 ஃபோர் 2 6 அடிச்சு விளாசி தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் சுமன் கில் 36 பாலுக்கு 39 ரன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி காட்டுறேன் ஆள வந்தாரு. ஆனால் அவர் வந்து 9 ரன்னுக்கே அமிச்சிட்டாங்க. விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 நான் காட்டினார்னே சொல்லலாம். 35 பாலுக்கு மனுஷன் 47 ரன். அதுக்கப்புறம் KL ராகுல் 43 பாலுக்கு 68 ரன்ன்ற மாதிரி 2 பேருமே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். டக்கு 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 டக்குன்னு ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கு. 30 ரன்னுக்குலாம் 200 தாண்டியாச்சு நம்ம அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆடினாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா 8 ரன் காலி, அஸ்வின் 1 ரன் காலி. ஸோ அக்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் 2 6 அடிச்சா அப்படி மனுஷன். அப்படி இருக்கும்போது 285 ரன்னுக்கு 9 விக்கெட்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிட்டோம், போதும் போதும் வாங்க 52 ரன் அவங்க அடிக்கட்டும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷ் ஒரே நாளில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமும் சகீர் ஹாசனும் ஆடினாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா சகீர் ஹாசன் விக்கெட்டை 10 ரன் காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹசான் முகமது பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கு காலி பண்ணிட்டாரு அஸ்வின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 26 ரன்னுக்கு 2 விக்கெட்னு இருக்கும்போது டே 4 ஸ்டெம்ஸ் முடிஞ்சது. ஸோ இன்னும் 26 ரன் அடிச்சு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ண முடியும் பங்களாதேஷ். நாளைக்கு நாள் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்குன்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.